2021 முன்பு ரெட் ஜெயின் ஒரு நிறுவனம் கிடையவே கிடையாது. ஊழல் எந்த நிறுவனமும் கிடையாது. ஆனால் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் ஆன பிறகு ஒவ்வொரு வாரமும் ஒரு படம் எடுப்பாங்க. 500 கோடி 1000 கோடி பட்ஜெட் எடுத்தாங்களா இல்லையா சொல்லுங்க. எல்லா ப்ரொடியூசரும் டிஸ்ட்ரிபியூட்டரும் கண்ட்ரோல் பண்ணாங்க. ஆனா ஆட்சி மாற்றம் வந்த பிறகு ஏன் ரெட் ஜெயின் இது வரைக்கும் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணல சொல்லுங்க. இதுதான் கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இதுதான் ஊழல். ஒரு முதலமைச்சர் ஆன பிறகு தன் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி தொழில் செய்து தன்னுடைய மகனும் தன்னுடைய பேர குழந்தையும் சம்பாதிக்க விரும்புவது இதுதான் ஊழல். கண்ணு முன்னாடியே ஊழல். அப்ப ரெட் ஜெயினோட ஆதிக்கம் ஒழிஞ்சுச்சா? ஏன்னா அரசு நிர்வாகம் மாறிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்க ஒரு லேண்ட்ல போய் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் போய் பத்திரம் பண்ணா எவ்வளவு காசு கேட்பாங்க? இன்னைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல காசு கேட்கறாங்களா? டிடிசிபில காசு கேட்கறாங்களா? ஐவிஎஸ் டிபார்ட்மெண்ட் எங்களுடைய துறை தலைவர் என்ன கொடுத்திருக்காரு? ஒரே ஒரு கான்ட்ராக்டர் அதை வச்சுனா 10% கேட்டாரு. முதலமைச்சர் ஃபண்ட் ஒன்னு இருந்துச்சு பாருங்க, முதலமைச்சர் குடும்பம் ஒரு ஃபண்ட் இருந்துச்சு, அதை ஒழித்தது எங்களுடைய தலைவர். கவர்மெண்ட்டுக்கு ஃபண்ட் கொடுங்க, அது என்ன முதலமைச்சர் ஃபண்ட், அது என்ன முதலமைச்சர் குடும்பத்தோட ஃபண்ட். எனக்கு 1 ரூபாய் கவர்மெண்ட்ல இருந்து ஊழல் செய்ய மாட்டேன்னு சொன்னதை 30 நாள் நிறைவேற்றிருக்காரு. எல்லா கான்ட்ராக்டையும் கேட்டு பாருங்க. உங்க மகனுக்கு ஏன் அந்த கவர்ச்சி இல்ல? தைரியம் இருந்தா, தில் இருந்தா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த எலெக்ஷனுக்கு சோசியல் மீடியாக்கு எவ்வளவு செலவு பண்ணாங்கன்னு காமிக்க சொல்லுங்க. ஓப்பனா முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நம்ம கேள்வி கேட்போம். 300 கோடி 400 கோடி இதுல தமிழக இப்பதான் நம்ம மதிப்புக்குரிய ராஜ்மோகன் கேட்டிருக்கோம். அவர்கிட்ட ஒரு வெள்ளை அறிக்கை விட சொல்லணும். கடந்த 1 வருஷமா எலெக்ஷனுக்கு முன்னாடி செய்தி விளம்பரத்துறை மூலமா முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை விளம்பரப்படுத்துறதுக்கு மட்டும் எத்தனை ஆயிரம் கோடி செலவு பண்ணி வெள்ளை அறிக்கை விடணும். இத்தனை ஆயிரம் கோடி செலவு பண்ணி சமூக வலைத்தளத்துல கோடிக்கணக்கில் செலவு பண்ணி நம்ம எந்த காசும் செலவு பண்ணாம, நான் உட்பட சொல்றேன், உண்மையா இருந்தா தைரியம் வந்தா ப்ரூவ் பண்ணுங்க. என்னோட தொகுதியில 30 லட்சம் கூட செலவு பண்ணல, ஆனா எனக்கு எதிர்த்து நின்று 100 கோடி செலவு பண்ணாரு. நான் இன்னைக்கு சேலஞ்ச் பண்றேன், ஓட்டுக்கு 1 ரூபாய் காசு கொடுக்கல. சட்டசபையில புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய சேலையை கிழித்த ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அங்க ஒரு உண்மையான அதிமுக தொண்டன் சேருவாரா? திரு இபிஎஸ் பழனிசாமி அவர்களே, நீங்க முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்துனீங்களே, உங்களுடைய குல தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொல்றீங்களே, எப்படிங்க பேச்சுவார்த்தை பேசுறதுக்கு உங்களுக்கு மனசு வந்துச்சு?